பிரைஸ் த லார்ட். பயம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி என்றே சொல்லலாம். எது எடுத்தாலும் பயம், என்ன செய்யவும் பயம், ஒரு இடத்திற்கு போகவும் பயம், வரவும் பயம் என எல்லா இடத்திலும் எல்லா காரியங்களிலும் பயம் பரவி கொண்டிருக்கிறது. இது சிறிய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் வயதானவர்கள் வரைக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த பயத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த பயத்தை பரவ வைத்து வைத்து உங்களுக்கு கண்ணியை உண்டாக்குகிறவன் சத்துருவாகிய சாத்தான். ஏனெனில் உங்களுக்குள் பயம் வர வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது உங்களுக்கு இருந்த நம்பிக்கை விசுவாசத்தில் சோர்ந்து போவீர்கள். உங்களுக்கான உயர்வு இதனாலே தடைப்படும். உங்களுடைய உயர்வை தடுக்க, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை குறைப்பதற்காகத்தான் சத்ருவாகிய சாத்தான் பயத்தை உண்டு பண்ணி உங்களை கண்ணியில் விழ வைக்கிறான். எனவே ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கண்டு இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தால், உடனடியாக சத்ருவாகிய சாத்தானை கடிந்து கொண்டு ஜெபித்து மீண்டும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஐக்கியத்தை அதிகப்படுத்தி அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போவதை யாராலும் தடை செய்ய முடியாது. Have a blessed day. Jesus bless you.